புத பகவானுடைய அருள் கிடைக்கும். அவரைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய் போன்ற பச்சை நிற காய்கறிகள் உடம்புலகா கேல்சியத்துக்கு தவறாமல் இதை நீங்கள் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கேல்சியம் டேரக்டாக கீழே பாருங்கள். கிரீனுக்கு வந்து கண்டிப்பாக பினாச் இல்லாத குக்கிங்கே இருக்கக்கூடாது. ஸ்பினாச் இல்லாத குக்கிங்கே இருக்காது. இந்த வெந்தயக்கீரை நமக்கு நீரிழிவுக்காரங்களுக்கு ஏற்ற கீரை, நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப உதவுது. அதனால் வெந்தயக்கீரை, பாலக்கில் கால்சியமும் அயனும் இருக்குது. அதனால் பாலக் சப்பாத்தி போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கொத்தமல்லி நமக்கு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண உதவுது. அதனால் தவறாமல் கொத்தமல்லி இல்லாமல் சமைக்கக்கூடாது. மஞ்சப்பொடி, கொத்தமல்லி எல்லாம் சமையலில் நிறைய சேர்த்தணும். ட்ரம்ஸ்டிக்கு பாருங்கள், அயன் சத்து மிகுந்தது. இப்போ சீசன், நீங்கள் நிறையவே சேர்த்தலாம். சூப்பெல்லாம் வச்சு கொடுக்கலாம். டர்னிப்பு பாருங்கள், சிறுநீரகத்தின் நண்பன். அதோட இன்னொரு விஷயம், இந்த ஸ்மோக்கிங் பீப்புளுக்கெல்லாம் நுரையீரல் தொந்தரவு இருக்கும். இந்த நுரையீரல் தொந்தரவு உள்ளவங்க இந்த டர்னிப்பை அப்படியே கழுகி சுத்தம் பண்ணி இலையோடு சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி அது கூட அகத்திப்பூ அதையும் சேர்த்து ரெண்டையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தால் புகைப்பிடித்தலால் ஏற்படுத வீசிங் தொந்தரவெல்லாம் நல்லாகி போகும். அதை விட நீங்கள் சேலடு மாதிரியும் செய்து கொடுக்கலாம். இந்த டர்னிப்பையும் கேரட்டில் ஒரு பீஸும் எடுத்துட்டு நூல்கோஸு இந்த எல்லாம் நல்லா புட்டரிப்பில் வச்சு செதுக்கி, வெங்காயமும் செதுக்கி அவனில் ஒரு 10 செகண்டு வச்சு சேலட் போல் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சுவாச கோளாறுகள் காணாமல் போகும். தவறாமல் நீங்கள் இது போன்ற காய்கறிகளை சேர்த்து நன்மை அடைங்க. ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதில் உங்களுக்கு 1000 விஷயங்கள் கிடைக்கும். சிறுநீரகத்தின் நண்பனான முள்ளங்கியை சேர்த்த தவறாதீங்க. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். நன்றி, வணக்கம்.